வணக்கம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு கனவிலும் நனவிலும் ட்ரம்ப் பிதற்றி கொண்டே இருக்கிறார். சிரியான்னு சொல்கிறாரு, சவுதி அரேபியான்னு சொல்கிறாரு, ஜோர்டான் சொல்கிறாரு, எகிப்துன்னு சொல்கிறாரு, காசான்னு சொல்கிறாரு, ஹமாஸ்ன்னு சொல்கிறாரு. இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ட்ரம்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போதாக்குறைக்கு அவர் பதவியேற்ற உடனே சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அங்கிருந்து வெளியேற்றி அமெரிக்கா காசாவை முழுமையாக கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது அதற்கு ஹமாஸ் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, எங்களுடைய மக்களை நீங்கள் இங்கிருந்து அகற்ற நினைத்தால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஜெருசலேமில் குடியேறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஏன் காசாவை ட்ரம்ப் இந்த அளவிற்கு உன்னிப்பாக அந்த இடத்தை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அமெரிக்கா தான் அதை அந்த இடத்த முழுமையாக கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா, அமெரிக்க நலன் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னா அது ஒரு 10% தான். மீதி 90% யாருடைய நலனுக்காக ட்ரம்ப் இப்படி பிதற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருடைய மருமகனுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2023 காலகட்டங்களில் ட்ரம்ப் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம், அங்கு அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவோம்னு சொல்கிறதுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி ட்ரம்பினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய அவர் ஒரு யூதன், உங்களுக்கு தெரியும், அவருடைய பெயர் ஜாரட் குஷ்னர். இந்த யூத மருமகன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறான். அவனுடைய பேச்சு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, காசாவின் மீது எனக்கு ஒரு கண் இருக்கிறது, காசா தொழில் தொடங்குவதற்கு மிக முக்கியமான இடம், நல்ல மண், இப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்பே ட்ரம்பினுடைய மருமகன் காசாவை குறிவைத்து பேசி இருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு வைரல் ஆகும்போது தெள்ள தெளிவாக தெரிகிறது. தன்னுடைய சாம்ராஜ்யத்தை, தன்னுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை, தன்னுடைய தொழில் நிறுவனத்தை, ட்ரம்ப் ஏஜென்சியை அரபு நாடுகளில் முழுமையாக கொண்டு வைக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய ஆயுத பலத்தையும் அமெரிக்காவினுடைய வல்லமையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மிக மோசமான திட்டத்தோடு ட்ரம்ப் களத்தில் இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்போது மோடிக்கு மனைவியில் 2 பசங்க, உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் ஜூனியர், எரிக் ட்ரம்ப் 2 பேர். இன்னொன்று அவருடைய 2வது மனைவிக்கு ஒரு பொன் குழந்தை, அது பேர் இவானுக்கா. அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஜாரட் குஷ்னர் அப்படிங்கிறாள். இவர் யூத மதத்தை சார்ந்தவர். ஏற்கனவே சொன்னோம், மகளையும் ட்ரம்பினுடைய மகளையும் யூத மதத்திற்கு மாற்றினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக இன்றைக்கு கோல்ஃப் மைதானமும் அதே மாதிரி பல்வேறு தொழிற்சாலைகளையும் அதே மாதிரி கேளிக்கை விடுதிகளையும் உருவாக்குவதற்காக காசாவை திட்டமிட்டு கைப்பற்ற ட்ரம்பும் ட்ரம்பினுடைய மருமகனும் மக்களும் சேர்ந்து முயற்சி செய்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அப்போது அதனால தான் இன்றைக்கி ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இங்கே இருக்கக்கூடிய மக்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்ய பார்க்கலாமே, நாங்கள் இருக்கும் வரை இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நாங்கள் கொண்டு ஜெருசலேமில் அவர்களுடைய பார்ப்பிடமாக அவர்களை கொண்டு போய் உட்கார வைப்போம், நீ முடிஞ்சதை செய்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சொல்லிட்டு இருக்கும்போதே நேற்றைய தினம் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும், ஹமாஸ் ஒரு 4 பிணை கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். ரஷ்யாவிலிருந்து ஒருவர் உட்பட 4 பிணை கைதிகளை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். 360க்கும் அதிகமான கைதிகளை, அதாவது காசாவிலிருந்து பிடித்து சென்ற கைதிகள் என்று சொல்லக்கூடிய மக்களை இன்றைக்கு இஸ்ரேல் விடுதலை செய்திருக்கிறது என்பதும் செய்தியாக வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் உலகம் முழுவதும் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பும் எப்படிப்பட்ட மிக மோசமான சிந்தனை உடையவர்கள் என்பதற்கு உக்ரைனுடைய அதிபர் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்பது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்கா ஒரு திட்டம் போட்டிருக்கு. அந்த திட்டத்திற்கு உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அப்போ நீங்கள் பாருங்களேன், அமெரிக்கா எந்தெந்த நாடுகளில் எல்லாம் போய் உட்கார்றானுங்களோ அந்த நாடுனுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து அவன் சுகமாக இருக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். வெக்கமா இல்லையா இவனுக்கெல்லாம்? நீ உழைச்சி சாப்பிடணும் இல்லையா? நீ உழைச்சி சாப்பிடணும், உன்னுடைய உழைப்பில் சாப்பிடணும் இல்லையா? நீ முழுக்க முழுக்க மற்ற மக்களை சுரண்டி 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 சாப்பிடுவதற்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு வேறு பேர் இருக்குது. அதை தான் நீ இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிற. அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உக்ரைன் மாதிரியான நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தோடு தான் ட்ரம்ப் செயல்பட்டிருக்கிறார் என்பது இன்றைக்கி வெட்ட வெளிச்சத்திருக்கு. அப்போ முழுக்க முழுக்க வியாபாரம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத வியாபாரிகள், மருந்து வியாபாரிகள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவன்,
இவனுங்களுக்கு ஆதரவாக ஒரு ஆட்சி. இதைத்தான் உலகம் முழுவதும் கொண்டு வரது. இப்போ என்னெல்லாமோ சொல்கிறானுங்க. என்ன இப்போ ட்ரம்ப் வந்ததுமே என்ன சொன்னேன், 100% வரியை விதிப்பேன்னு சொன்னான். நீ 100% வரியை விதிச்ச அப்படின்னா நாங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணிப்போன்னு உலக நாடுகள் சொல்லுது. அப்படின்னா அமெரிக்க டாலர் மதிப்பு சிறுன்னு இறங்கினா கோவிந்தா தான், அவ்வளோதான் கண்டம். ட்ரம்புனால மிகப்பெரிய ஆபத்தை அமெரிக்கா சந்திக்க போகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னென்னா இவ்வளவு காலம் வரையிலும் அமெரிக்க அதிபர்களை சொன்னது, மற்ற நாடுகளுடைய மனிதர்களுடைய மூளையில் தான் அமெரிக்காவே வாழ்ந்துட்டு இருக்குன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லா அதிபர்களும் சொன்ன விஷயம் இருக்குது. அங்கே அமெரிக்காவுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அமெரிக்காவில் வந்து இறங்கிய உலகின் பல்வேறு நாட்டு மனிதர்களுடைய மனித மூளையில் தான் நாங்களுடைய பொழப்பே ஓடிட்டுருக்கு, அதுதான் என்னுடைய வளர்ச்சி காரணம்னு அமெரிக்கா சொல்லிகிட்டு இருக்கிறான். போகிற இடம்லாம் பூரா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மொத்தத்தில் அமெரிக்காவிற்கு ட்ரம்பினால் சங்குதான் அப்படின்னு தான் தோணுது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.